இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்தார். சரீரம் முழுவதும் இரத்தம், சுவாசிக்கவே முடியாத நிலை. ஒரு கஷ்டமான நேரத்திலும் கூட அவர் 7 வார்த்தையை சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 7 வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த 7 வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உடையதுங்க. முதலாவது, இயேசு கல்வாரி சிலுவையிலிருந்து சொன்ன வார்த்தை மன்னிப்பு. பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். யாரை பற்றி சொல்றாரு தெரியுமா? அவரை சிலுவையில் அறைந்தவர்களை, அவரை காயப்படுத்தினவர்களை, அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கினவர்களை, அவரை அடித்தவர்களை பற்றி, அவரை சிலுவையில் அறைந்தவர்களை பற்றி சொல்லுகிற வார்த்தை தான் இவர்களை மன்னியும். இந்த வார்த்தை நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலையும் சிலரை நாம் மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிற வார்த்தை, அவர்களை மன்னித்து விடுங்கள். நாம் மற்றவர்களை மன்னிக்கிறது தாங்க நம்முடைய விடுதலை. நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை விடுதலை ஆக்கிறோம். இயேசு சொன்ன 2வது வார்த்தை ரட்சிப்பு. இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயாக. ஒரு திருடன் கடைசி நேரத்தில் என்னை நினைவு கூறும் அப்படின்னு அவன் கேட்ட உடனே அவனை நிராகரிக்கல, அவனை ஏற்றுக்கொண்டார். லேட் ஆகல, இப்பவே நீங்க திரும்பினா இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். 3வது வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு. இயேசு தம்முடைய தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்றார். துன்பத்தில் இருந்தாலும் இயேசு மற்றவர்களை மறக்கல், மற்றவர்களை கவனித்தார். உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அன்பை மட்டும் நிறுத்திடாதுங்க. சில நேரம் கடினமான சூழ்நிலை நமக்கு வரும்போது நம்ம மற்றவரிடத்துல அன்பு காண்பிக்க மறந்து விடுகிறோம். அந்த அன்பு தான் அந்த கடினமான நேரத்தை ஜெயமாக்கி தரும். 4, தனிமை. இயேசு தன்னுடைய தனிமையான நேரத்தில் சொல்ற வார்த்தை தாங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். அந்த தனிமையான நேரத்துல அந்த வலி இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல். அந்த தனிமையை இயேசு அனுபவித்தார். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில தனிமையா இருக்கிறத நீங்க உணர்வீங்கன்னா, தனிமையை புரிந்து கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. உங்களை ஒருபோதும் தனியா இருக்க விட மாட்டார். அவர் உங்க கூட இருப்பாருங்க. 5வது வார்த்தை, இயேசு தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். தேவகுமாரனா இருந்தவர் கூட மனுஷனுடைய வலியை அவர் உணர்ந்தார். உங்க கஷ்டம் அவருக்கு தெரியாது அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைக்காதங்க. உங்களுடைய கஷ்டத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் இனி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. 6வது, முடிந்தது. இது தோல்வி இல்லை, இது ஒரு வெற்றியின் சத்தம். அந்த வார்த்தைக்குள்ள உங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா பாவமும், உங்க மேல இருந்த தண்டனை அனைத்திற்கும் அவர் ஒரு விலையை கொடுத்து உங்களை மீட்டெடுப்பதற்காக
அவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் இப்படி சொல்லுவேன், உங்க மேல பாவத்தினால எந்த தண்டனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, உங்க பாவத்திற்காக அவர் ஒரு கிரயத்தை கொடுத்து முடித்தார். முடிந்தது. உங்க பாவத்திற்கான விலை முழுவதும் செலுத்தப்பட்டது. இதுதான் வெற்றி. இது ஒரு தோல்வி இல்லை, ஒரு வெற்றியின் சத்தம். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவத்திற்கும், பாவத்தினால் வரக்கூடிய எல்லா தண்டனைக்கும் இயேசு ஒரு விலையை அவர் கொடுத்திருக்கிறார். 7 ஒப்படைப்பு. பிதாவே, உம் கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய இறுதி மூச்சிலேயும் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தார். உங்க வாழ்க்கையையும் நீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானம் வருவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த 7 வார்த்தைகளும் ஒரு கதை அல்ல, இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்க வாழ்க்கைக்கான பதில். மன்னிப்பு வேண்டுமா? உங்க வாழ்க்கையில அமைதி வேண்டுமா? உங்க வாழ்க்கைக்கு சமாதானம் வேண்டுமா? அல்லது ஒரு புதிய வாழ்க்கை வேணுமா? இன்றைக்கே இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்காக, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் செய்ய முடியாததை என் இயேசு உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார்.